வணக்கம்ங்க ரோனி ஸ்டோரிஸ்லேருந்து இன்றைக்கி வெயிட் லாஸ் சீரிஸில் டே 15 தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வெயிட் செக் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி புட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த மந்த்லி வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு 3 டேஸ் வந்து எதுவுமே பண்ண தோணும். அதில் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், எதுவுமே சமைக்க பிடிக்காது, படுத்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு டே மாதிரி. அந்த மாதிரியான டே தான் எனக்கு இன்றைக்கி. நிறைய இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி வீடியோஸ், டாக்டர்ஸ் இது மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு வந்து பீரியடுக்கு முன்னாடி இப்படி இருக்கும், பீரியட்ஸ்க்கு அப்புறம் இப்படி இருக்கும், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, அவங்களுக்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறையா வந்து பெண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் பசங்களுக்கு எதுவுமே சொல்கிறது இல்லை. எனக்கு அப்பப்போ அது பாவமாக எனக்கே தோணும். நானே வந்து இந்த பீரியட் ஆகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து டென்ஷன் ஆக நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவேன். கொஞ்சம் ஓவராக தான் தெரியும். இன்றைக்கி கடையில் தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து நிறைய நான் பண்ண குக்கீஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இது மாதிரி நிறைய சாப்பிட்டு வயிற்று நப்பிட்டு தூங்கியாச்சு. நாளைக்கு டே எப்படிங்கிறது பார்க்கலாம். வெயிட்